இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வீட்லேயே செய்யலாம். ஒரு பேனில் ஆயில் இல்லைன்னா பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கின வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வணக்கி விடுங்க. இதுக்கு 5-6 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சும் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பச்சை மிளகா 1, 5 வரமிளகா, இதையும் 4 வரமிளகா இதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். காஷ்மீரி சில்லி இருந்தால் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 2 இது ஆட் பண்ணிக்கோங்க, கலர் கிடைக்கும். இதிலே தக்காளி ஒரு 4 தக்காளி பழுத்த தக்காளியாக பார்த்து ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. முந்திரி ஒரு 10 முந்திரி அதையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி விடுங்க. கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் இது எல்லாம் நல்லா வேகட்டும். முந்திரி, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கஸ்தூரி மேத்தி இது எல்லாம் நல்லா வேகட்டும்ன்ட்டு மூடி வைங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸ்டவ்வை நிறுத்தி விட்டுருங்க. இது நல்லா ஆறின பிறகு அரைச்சிக்கோங்க. திருப்பியும் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஊற்றிக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. இதை கொஞ்சம் நேரம் மூடி சிம்லேயே வைங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் பன்னீர் உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பன்னீர் ஒரு 250 கிராம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூனும் ஜீரக பவுடர் அது 1 டீஸ்பூனும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இது எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டொமேட்டோ கெச்சப் தான் இதுக்கு டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுக்கும். அதனால் மறக்காமல் டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா வீட்லேயே செஞ்ச ஃப்ரெஷ் க்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின ஃப்ரெஷ் க்ரீமாக இருந்தாலும் 2 டேபிள் ஸ்பூன் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்லேயே இருந்த ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆடையில் கொஞ்சோண்டு பாலை கலந்து நல்லா பீட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள். அதுதான் ஃப்ரெஷ் க்ரீமு. கொத்தமல்லி தழையை நறுக்கி நல்லா பொடியாக நறுக்கி கடைசியாக மேலே ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.